வாழைக்காய் இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் 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 ஹலோ. கேஸ் ஆன் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஆயில் ஹீட் ஆகிட்டே இருக்கட்டும். நம்ம எடுத்துருக்கிற பாதி வாழைக்காவை நம்ம சிப்ஸ் மாதிரி போட போகிறோம். எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? ஸோ ரொம்ப சிம்பிள், எதுவுமே தேவையில்லை. ஸோ ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ ஸ்கின் ரிமூவ் பண்ணியாச்சா? ஸோ இதே மாதிரி நம்ம போடும்போது சூப்பராக இவங்க நமக்கு வந்துடுவாங்க. ஸோ நைஃப்பில் பண்ணாலும் ஓகே, ஸோ இந்த மாதிரி செஞ்சாலுமே ஓகே. இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சிப்ஸு நம்ம கடையில் வாங்குகிற பார்த்திங்களா, அதே மாதிரியே இருக்கும். ஸோ நல்லா எல்லாத்தையுமே இது போலவே நல்லா நம்ம ஸ்கின் ரிமூவ் பண்ணுறோம் இல்லையா, அதில் எப்படி பீலர் பண்ணிக்கிறோம். ஸோ நல்லா தெரியுதா? இந்த மாதிரி டன் டன் டன். ஸோ நம்ம எடுத்துருக்கிற பாதியுமே நமக்கு இது குவான்டிட்டி அதிகமாக வரும், பட் பொரிச்சா குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ பார்க்குறதுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பொரிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நமக்கு கம்மியாக தான் தெரியும். இப்போ நம்ம கொஞ்சம் ஹை ஸ்பீடில் வச்சிடலாம். ஸோ ஹை ஸ்பீடில் வச்சுட்டு மீதி இருக்கிறதையும் நம்ம இதே போல் ஈவனாக ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஸோ கொஞ்சம் கை வழுக்குது, கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா உப்பு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்குது. இப்போ தெரியுதுங்களா? ஸோ நான் எடுத்தேன், நான் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகலை. நீங்கள் அப்படியே டைரெக்டாக வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். கொஞ்சம் உப்பு தண்ணியில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகாது. ஸோ நான் உப்பு தண்ணியில் கொஞ்சம் போட்டு டிப் பண்ணி எடுத்திருக்கேன். கல் உப்பு தான். முடிஞ்ச அளவு ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி நம்ம சர்க்கிளாகவே நம்ம நைஃப்பில் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சேஃப்டி முக்கியம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நான் எடுத்துருக்கிற பாதி வாழைக்காவை சூப்பராக ஸ்லைஸ் போட்டாச்சு. ஸோ இதுக்கு மேலே பீலர் பண்ண முடியாததை சர்க்கிளாக பீஸாக நான் கட் பண்ணிக்கிறேன் நைஃப்பில். சரி, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. பக்காவாக வந்துடுச்சா? அவ்வளோதான். ஸோ நம்ம விருப்பம் தான். ஸோ அதுக்கேற்றமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதுக்காக. ஸோ இந்த டைப்பில் அந்த டைப்பில் மாற்றி போட்டுப்போம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, போட்டுக்கலாமா? இந்த மாதிரி நல்லா போட்டுட்டு கொஞ்சம் பாத்திரம் பார்த்துக்கோங்க, பபுள்ஸ் வரும். அதுக்காக கொஞ்சம் பார்த்து சேஃபாக போட்டுக்கோங்க. ஸோ நான் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படின்னு உங்களுக்கு செய்யும் போதே தெரியும். இப்போ 2 மினிட்ஸ் கழித்து நம்ம திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா திருப்பிக்கோங்க. திருப்பும் போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இவ்வளோ மெலிசாக போட்டது அவ்வளோ சூப்பராக நமக்கு இவங்க ரெடி ஆகிடுவாங்க. செம்மையாக இருக்கும். மேலே பெப்பர் அண்டு சால்ட்டு போட்டு சாப்பிடும்போது சான்ஸே இல்லை. நான் உங்களுக்கு பவுலில் போட்டு காட்டுறேன் பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம இவங்களை எடுத்துடலாம். ஸோ மீதி இருக்கிறதையும் அப்படியே போட்டு எடுத்துருங்க. ஸ்பீடு வச்சுக்கோங்க. நல்லா லேயராக செம்மையாக இருக்குல்ல? ஸோ மீதி ஒரு பேட்சை ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா காரமாக சேர்த்துக்கோங்க. ஸோ நான் இந்து உப்பு எடுத்திருக்கேன், சால்ட்டு
சவுண்டு கேட்குதுங்களா? சல 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 சலன்னு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு மிளகுத்தூள் வேணால் மிளகுத்தூளும் போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து மாற்றி மாற்றி போடுவேன், மிளகுத்தூள் அண்டு மிளகாய்த்தூள். ஸோ கொஞ்சம் சால்ட்டு போட்டு, சவுண்டு கேட்குதா சல சலன்னு? ஸோ இதுதான் சூப்பரான கரெக்டான ஸ்டேஜ், சரிதா? ஸோ வாழைக்காய் இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஃபைனலாக இவங்க நமக்கு ரெடி ஆகிட்டாங்க.